எஸ் மக்களே, பிக் பாஸ் ப்ரோமோ 3 அண்ட் அன்சீன் ப்ரோமோ வந்துருச்சு. ப்ரோமோ 3 ஏற்கனவே நடந்துருச்சுன்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, பார்வதியோட சாரி எடுத்து ஒளிச்சு வச்சுருக்காங்க விக்ரமும் சுபிக்ஷாவும். அவங்க எப்போ போல் அந்த பர்சனல் அட்டாக்காக பார்வதி எடுத்துகிட்டு போனோடனே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இவ்வளோ தான் ப்ரோமோ. இதில் வந்து இந்த பிஆர் டீம் ஃபுல்லாக முட்டு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்வதி சாரி தான் கிடச்சதா, கனி சாரிலாம் கிடைக்கலையா, வேறு யாரையும் ஒடிச்சு வைக்க மாட்டிங்களா அப்படின்னாங்க. நேற்று தான் பிரஜினோட யூனிஃபார்ம் ஃபுல்லாக தூக்கிட்டு போய் ஒழிச்சு வச்சுருந்தாங்க. நேற்று ஃபுல்லாக லுங்கி தான் கட்டிகிட்டு இருந்தார். பிஆர் டீம் முட்டு கொடுங்க, தப்பு இல்லை, பட் கண்ணை திறந்து பார்த்துட்டு கரெக்டாக முட்டு கொடுங்க. நேற்று பிரஜினோட தூக்கி தான் பார்வதியோட தூக்கியிருக்காங்க. கனியோடது ஏன் தூக்கலைன்னா, யாரையுமே கனி பார்வதி பண்ண மாதிரி பண்ணலை. விக்ரம வந்து விக்ரம்னு சொல்லலை, கனியை ராஜமாத்தான்னு சொல்லலை, சுபிக்ஷாவை சனியன்னு சொல்லலை, சண்டேல போய் ஆபாச குறியீடு காட்டுறாங்கன்னு சொல்லி அநியாயமாக பழி போடலை. இன்னும் எவ்வளவோ பண்ணாங்க. ஒரே நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் கமருதனை பற்றி பேட் டச் பண்ணுறான்னு பொய் சொல்லலை. இது மாதிரி எதுவுமே பண்ணலையே கனி. இது எல்லாமே பார்வதி தானே பண்ணாங்க. உள்ளுக்குள்ளே வந்த நாள்லேருந்து எல்லாரையும் மென்டலி அஃபெக்ட் பண்ணி எல்லாரையும் கேரக்டர் அசோசியேஷன் பண்ணது பார்வதி தான். அப்போல்லாம் என்ன சொன்னீங்க, பிஆர் டீமு கண்டென்ட் கொடுக்குறாங்க, பார்வதி மட்டும் தான் கண்டென்ட் கொடுக்குறாங்க, மற்ற எல்லோரும் மிக்சர் சாப்பிட்றாங்க அப்படின்னு நீங்கள். இப்போ மிக்சர் சாப்பிடாமல் உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணால் உடனே பார்வதி பாவம், பார்வதியை டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்ல வேண்டியது. பிஆர் டீம் தெரிஞ்சதெல்லாம் ரெண்டு தான். ஒன்று பாரு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இன்னொன்று பார்வை டார்கெட் பண்ணுறாங்க. நம்ம அதை கண்டுக்கணும் அவசியம் இல்லை. மெயினாக இப்போ வந்து விக்ரம்க்கு எதிராக ஏன் நிறைய பரவுதுன்னா, ஓட்டிங்கில் அஃபீஷியல் அண்ட் அன்அஃபீஷியல் ரெண்டுலேயுமே விக்ரம் ஃபஸ்ட்டில் இருக்கார். அதை பொறுத்துக்க முடியாமல் அவர் மேலே ஹேட்டடை வாரி கொட்டிகிட்டு இருக்காங்க. யோசிச்சுக்கோங்க, அதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க சாதாரண மக்கள். அடுத்து அன்சீன் ப்ரோமோவில் இந்த அமித் அண்ட் பார்வதியை நோக்கி திவ்யா எழுதின லெட்டர் தான் பெருசாகுது. பார்வதி எப்பவும் போல் எடுத்துகிட்டு போய் பெரிய கம்ப்ளைண்ட்டாக வைக்கிறாங்க. பார்வதிக்கு எப்படின்னா, அவங்களுக்கு வந்தால் மட்டும்தான் ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் மற்றவங்க அவங்கள பண்ணிட்டாங்கன்னா அவங்களால பொறுத்துக்கவே முடியாது. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டை சொல்லும்போது மற்ற எல்லாருமே போய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரணமாக கலாய்ச்சதுதான் சொல்லிட்டாங்க. பார்வதி கடுப்பாயிடுச்சு. அமித் டென்ஷன் ஆகிட்டார். வினோத் போய் காமெடியாக விட்டுக்க, நாங்கள் வேணா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு, நான் போய் தற்கொலை பண்ணிக்கிறேன் போடா அப்படின்ட்டு அமித் எழுதி போயிட்டார். பார்வதி வெளியில் வந்து அழுகிறதோட அந்த ப்ரோமோ முடியுது. பார்வதியோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, டிஃபால்ட் மைண்ட் செட். இந்த ஷோக்காக டாஸ்க்காக ஒன்றும் கிடையாது. டிஃபால்ட் மைண்ட் செட் என்ன, அவங்க என்ன வேணாலும் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் தப்பாக பேசிடலாம், வார்த்தையை விட்டுடலாம். ஆனால் அவங்கள யாராவது ஒன்று சின்னதாக சொல்லிட்டா கூட அவங்களால பொறுத்துக்க முடியல. இதை வந்து நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா டிப்பிக்கல் மாமியார் மைண்ட் செட். நீங்கள் பாருங்களேன், இப்போ மாமியார்கிட்ட போனீங்கன்னு வைங்களேன், எனக்கு இந்த ஃபுட்லாம் பிடிக்காதுமா அப்படிம்பாங்க. இதுவே ஒரு மருமக அப்படி சொன்னா, ஃபுட்டெல்லாம் பிடிக்காத அத்தை அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் சொல்லக்கூடாது, எல்லாமே சாப்பிடணும், எல்லாம் உடம்புக்கு நல்லதுன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மைண்ட் செட் தான் மாமியார் மைண்ட் செட். அதுதான் பார்வதி மைண்ட் செட். இந்த உலகத்தில் மருமகளாக இருக்கிற எல்லாருக்கும் அது புரியும்னு நான் நினைக்கிறேன். டிஃபால்ட்டாக டிப்பிக்கலாக அவங்களோட மைண்ட் செட் அதுதான். அதனால தான் எல்லா பிரச்சனையுமே வருது. இதுக்கிடையில் இவங்க ஓடுற லவ் கண்டென்ட்டுக்கு தூக்கி வெளியில் ஓட்டுருக்கடா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்குது. தேங்க்யூ. பார்க்கலாம் அடுத்த இதில் வரேன். நன்றி.